கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது யோவான் எழுதின சுவிசேஷம், அதில் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோவான் 10:9. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இன்றைய தினம் இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து வந்த வார்த்தை இது. அவரே வழியும் வாசலும் சத்தியமாய் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொன்ன தேவன் இன்றைய தினம் நம்மகிட்ட சொல்ல ஆசைப்படிய ஒரு காரியம் என்னவென்றால், நானே வாசல், என் வழியாக உட்பிரவேசியுங்கள் என்று உங்களை அழைக்கிறார். இயேசுவின் வழியாக, வாசலாகிய இயேசுவின் வழியாக நம்ம உட்பிரவேசித்து நம்ம பரலோகத்தை, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து நம்மளை அழைக்கிறார். அதாவது இதில் பாருங்க, நானே வாசல், இதில் கன்ஃபார்மா சொல்றார், நானே வாசல், என்னை என்று ரட்சிப்பு கிடையாது, இயேசுவின் ரத்தம் சிந்தப்படாமல் ரட்சிப்பு கிடையாது. நம்ம நிறைய இதில் ரட்சிப்பை தேடி உலகத்துல நிறைய பேர் நிறைய விதமா ஓடிட்டு இருக்காங்க. நிறைய மதங்கள்ல நிறைய விதமான ரட்சிப்புகளை நோக்கி அவங்க ஓடிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் நம்ம பரலோகத்துக்கு போயிடணும் அப்படின்னு ஓடிட்டு இருக்காங்க. ஆனா இதுல தெளிவாக சொல்லப்படுகிறது, நானே வாசல். அப்ப இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் வாசல். அவர் வழியா தான் நம்ம உள்ள போக முடியும். அவர் வழியா அவரை ஏற்றுக்கொண்டு அவரின் வழிகளில் நடந்து அவர் ரத்தம் நம்ம மேல தெளிக்கப்பட்டு அதை நம்ம உணர்ந்து ரட்சிக்கப்பட்டா தான் நம்ம உள்ள போக முடியும். பரலோகத்தின் செல்லும் வாசல் குறுகலா இருக்கிறது அப்படின்னு படிக்கிறோம். அந்த குறுகலான பாதை யாருன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆனால் தான் நானே வாசல். அப்ப அதை கண்டுபிடிக்கிறோம் யாரு? கண்டுபிடிக்கிறது தான் நம்ம கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கிறது. நம்ம உலகத்துக்குள்ளேயே நம்ம அந்த வழியை தேடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நானே வாசல், ஒருவன் என் வழி, அதாவது நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அப்ப ரட்சிப்படைவதற்கு வழி யாரு? இயேசு கிறிஸ்து தான். அப்ப உட்பிரவேசிப்பது எப்படி? இயேசு கிறிஸ்து மூலமா தான் உட்பிரவேசிக்க முடியும். அப்ப ரட்சிக்கப்படுவதற்கு எப்படி? அந்த வாசலை கண்டுபிடித்து அதன் வழியாக உள்ளே செல்லும் பொழுது, அப்ப இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிக்கப்பட்டு வாசல் வழியாக உள்ளே செல்வது, வாசலை கண்டுபிடிப்பது என்னன்னா, நமக்காக ரத்தம் செஞ்சின இயேசு கிறிஸ்துவை நம்ம புரிந்து கொள்வது, அறிந்து கொள்வது, அதை தெரிந்து கொள்வது. அதன் மூலமாக நம்ம உள்ள நுழையும் போது நம்ம ரட்சிக்கப்படுவோம். இயேசுவின் மூலமாக ரட்சிக்கப்பட்டோம்னா நமக்கு என்னது? பூர்ண நித்திய ஜீவன். நம்ம பரலோகத்தை தேவனை தரிசிப்போம். முகமுகமாக பரலோக ராஜ்யம் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எப்ப நடக்கும்? வாசலாய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உட்பிரவேசித்து அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டு அவர் ரத்தத்தால் ரட்சிக்கப்படும் பொழுது. ஆனால் தான் நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால். அப்ப இது ஒரு கண்டிஷன். அப்ப நம்ம உட்பிரவேசிக்கிறது இயேசுவின் மூலமா தான் நம்ம உட்பிரவேசிக்க முடியும். அதான் நானே வாசல், என் மூலமா உட்பிரவேசிங்க அப்படின்றாரு. அது எப்படி இயேசுவின் மூலமா நம்ம எப்படி உள்ள போக முடியும்? கொஞ்சம் கஷ்டமான காரியமா இருக்கா யோசிக்கிறதுக்கு. ஆனா அவர் ரத்தத்தின் மூலமாக நம்ம உட்பிரவேசிக்கலாம். அவர் ரத்தத்தின் மூலமாக நமக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். எப்ப அவர் ரத்தம் தெளிக்கப்பட்டதை நம்ம உணரும் பொழுது. ஆனால் தான் பாருங்க, அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவதுன்னா என்ன? பரலோகத்து ராஜ்யத்தை நம்ம கண்டடைவோம். அதான் உள்ளும் புறமும் சென்று. அப்ப தேவனுக்குள்ளேயும் போறோம், வெளியே வரோம். நம்ம பிதாவளுக்குள்ள இருக்கோம். அப்ப பிதாவளுக்குள்ள இருப்பதற்காக நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். பிதாவான் நமக்குள்ள இருக்காரு, நம்ம பிதாவுக்குள்ள இருக்கணும். இதற்காக நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ ஜீவியம். ஒருவன் அதாவது என்னை பார்க்கிறவன் பிதாவை கண்டான் அப்படின்னு பிலிப்பிட்ட சொல்றாரு. அப்ப நம்ம பிதாவை பார்க்கணும்னா முதல் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அவரே வாசலாகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். எனக்காக ரத்தம் செஞ்சு மரித்த ஒருவர் உண்டு, அவர் பிதாவா இயேசு கிறிஸ்து அப்படின்னு விசுவாசிக்கணும். அப்ப உட்பிரவேசிப்பதுன்னா என்னன்னா இதுதான். இதெல்லாம் விசுவாசிப்பது தான் உட்பிரவேசிப்பது. அப்ப உட்பிரவேசித்தோம்னா தேவன் விரும்பும் ரட்சிப்பு, தேவன் இயேசு விரும்பும் ரட்சிப்பு நமக்கு உண்டாகும். அந்த ரட்சிப்பின் பாதையில் நம்ம உள்ள போகும்போது உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவோம். மேய்ச்சல்னா என்னது? நம்ம பரலோக ராஜ்யத்துல சந்தோஷம் சமாதானமாக இருப்போம். அதுதான் உண்மையான மேய்ச்சல். உலகத்தில் இருக்கிறதெல்லாம் தற்காலிகமானது. ஆனா நிரந்தரமான காரியம் என்னவென்றால் நம்ம பரலோகத்தில் தேவனை தரிசிப்பது தான். அதற்காகத்தான் தேவன் என்ன சொல்றாரு? இயேசு என்ன சொல்றாரு? நானே வாசல், என் வழியாக உட்பிரவேசியுங்கள், என் வழியாக உட்பிரவேசி ரட்சிக்கப்படுங்கள், என் வழியாக உள்ளே வாங்க, உள்ள மேய்ச்சலை கண்டடையுங்கன்னு இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் தேவன் அழைக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, நீரே வாசல், நீரே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்வதற்காக நன்றி ஆண்டவரே. வாசலாக வழியாக நாங்கள் உட்பிரவேசித்து ரட்சிப்பை கண்டடைந்து உள்ளும் புறமும் சென்று தகப்பனே மேய்ச்சலை கண்டடைய எங்களுக்கு அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. பரலோகத்திலே நாங்கள் உம்மை தரிசிக்க நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவர். அந்த அழைப்பை
தட்டிவிடாதபடி, அழைப்பை இழந்து கொள்ளாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. குடும்பத்திலே படிக்கும் பிள்ளைகளே உமது கற்று தெரிகிறோம் அப்பா. கல்லூரியில் படிக்கும் பிள்ளைகளே உமது கற்று தெரிகிறோம் அப்பா. இந்த வாலிப பருவத்திலே தகப்பனே அவர்கள் உண்மையை உறுதியாக பற்றிக் கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த வாலிப பருவம் உமக்கு சொந்தமாட்டும் ஆண்டவரே. ஏஸ் தகப்பனே அவர்கள் உண்மை தேடி உண்மை கண்டடையத்தக்க பாக்கியத்தை அவர்கள் தாரமாட்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.